இந்த வீடியோல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியில உடையார்பட்டியில இருக்கிற ராம் சினிமாஸ்க்கு விடாமுயற்சி படம் பார்க்க வந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து டிவிக்கு கூடி எடுத்து காமிச்சிருக்காங்க. அதுக்கு அஜித் ஃபேன்ஸ் போட்டு பயங்கரமா அவங்களை அடிச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் ஃபேன்ஸ் அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணது தப்பு தான். அதை வேற ஏதாவது விதத்துல சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா திட்டி இருக்கலாம். பதிலுக்கு இவங்களும் அடிச்சதும் தப்புன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இது எல்லா இடத்துலயும் நடந்துட்டே தான் இருக்கு. அஜித் ஃபேன்ஸ் ஒரு கோயிலா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் போயிட்டு கடவுளே அஜித் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் எல்லா இடத்துலயும் போயிட்டு டிவிக்கு கூட காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லா இடத்துலயும் நடந்துட்டே தான் இருக்கு. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சு போன்றது சரியா இல்லை அப்படின்றது எனக்கு தோணும். ரீசெண்டா என்னோட வீடியோஸ் கீழே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய பார்த்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு விஜய் பிடிக்கும் ஆனா அஜித்தையும் பிடிக்கும், எனக்கு அஜித்தை பிடிக்கும் ஆனா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்தது. எனக்கு விஜய் பிடிச்சதுனால அஜித் ஃபேன்ஸ் அஜித் எனக்கு எதிரி, எனக்கு அஜித்தை பிடிச்சதுனால விஜய் ஃபேன்ஸ் விஜய் எனக்கு எதிரின்றது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. விஜய்க்கும் அஜித்துக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேலண்ட்ஸ் இருக்கு, அது நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ரசிக்கிறோம். அதுக்கு நம்ம ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற மாற அடிச்சிக்கணும்னு எனக்கு புரியல. ஏன் விஜய் பிடிச்ச அஜித்தை பிடிக்கக்கூடாது, அஜித்தை பிடிச்ச விஜய் பிடிக்கக்கூடாது, என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாருமே ஒன்னா இருப்போன்றது என்னோட கருத்து. இதை சொன்னதுனால என்ன யாரும் பூமர்னு கமெண்ட் பண்ணாங்க. விஜய் வந்து மார்ச் மாசம் சுற்றுப்பயணம் வரும்போது அவர் மேல முட்டை எறிய போறதா சில பேர் பிளான் போட்ட மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். சும்மா விடுற இல்ல சர்ரு 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 சர்ருன்னு இறங்கணும். மண்டையில வந்து அவன் தோப்பா வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகணும். T69 என்னன்றது அவன் மண்டையில ஆப்பாயில் போட்டு காட்டிருங்க போதும். அதை பத்தி என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன அவங்க சாப்பாட்டுல மண்ணள்ளி போட்டாரா, இல்லைன்னா பல வருஷம் ஆட்சியில இருந்து பல கோடி ஊழல் பண்ணாரா, ஒண்ணும் கிடையாது. எதுக்கு அவர் மேல இவ்வளவு வன்மத்தை கேக்குறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உங்களுக்கு டிவிக்கு பிடிக்கும் அப்படின்னா டிவிக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு